இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் ஏப்ரல் 14 முதல் ஏப்ரல் 20 வரை, சித்திரை 1ஆம் தேதி முதல் சித்திரை 7ஆம் தேதி வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்வதும், மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தார். இனி உங்கள் ராசியில் குரு சேர்க்கப்பட்டு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு 15 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு சனி சாதகமற்று இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சிறப்பான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நிலையினை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் ஒரு வளமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும்.
குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு, சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் குரு, அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சனி, செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் எதிர்நீச்சல் போட வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். சூரியனானவர் 10ல் இருப்பதால் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் ஒரு புறம் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் உங்களது உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களே நேரடியாக செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் குரு சேர்க்கப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக ராசிக்கதிபதி புதன் 7ஆம் வீட்டில் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். புதன் நீச்சம் பெற்றாலும் உடன் சுக்கிரன் அமைய பெற்றிருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி, செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு
நீங்கள் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் ராகு சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் வலிமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. சனி செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க ஒரு சில தடைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதென்றாலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு ஈடுபட வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசியினர், உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல நிலையினை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அடுக்கடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். தொழிலில் ஒரு சில வளர்ச்சியான பலன்கள் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி இப்பொழுது தற்போது நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு.
மகர ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது, 4இல் சூரியன் குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் ரீதியாக தேவையில்லாத சங்கடங்களை எதிர்கொள்வீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் நிம்மதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது, பிரதான கிரகங்கள் சாதகமற்று இருந்தாலும் இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் ஒரு நல்ல நாட்களாக உங்களுக்கு இருக்கும். 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் குரு சூரியன் சஞ்சாரம் செய்கிறது. சூரியன் 3இல் சஞ்சரிப்பது உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவை தரக்கூடிய அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலத்தை தரும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். குறிப்பாக சுக்கிரன் புதன் 2இல் இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீனராசி நேயர்களே, மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் 2இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள், குரு பயிற்சி ஆகியவை உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலில் இருக்கிறது. கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7201 63001 9383 763 001.